இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜூன் மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். யூத மக்கள் வரலாற்றிலே, அதாவது இஸ்ராயல் மக்கள் வரலாற்றிலே தாவீதின் காலம் வரை, இன்னும் சொல்லப்போனால் சாலமோன் காலம் வரை ஓரளவு எல்லா மக்களும், மன்னரும், எல்லா அரசர்களும் கடவுளுக்கு கொஞ்சம் ஒரு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். சாலமோனுடைய பிற்காலம்தான் கொஞ்சம் மோசமாச்சே ஒழிய, சாலமோன் அரசர் கடவுளுடைய அருளை பற்றி ஞானத்தோடு திகழ்ந்தார் பைபிள் சொல்லுகிறது. ஆனால் சாலமோனுக்கு பிறகு அந்த இஸ்ரேல் நாடு 2ஆக பிரிகிறது. வடநாடு, தென்னாடு. தென்னாட்டுக்கு தலைநகரம் யூதா, வடநாடு இப்ராஹிம் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு நாடு 2ஆக பிளவுபட்ட பொழுது, அதற்கப்புறம் வாழ்ந்த மக்கள் எல்லாம், அனைத்து அரசர்களும் கடவுளை சரிவர வணங்காமல் கடவுளுக்கு ஆகாத காரியங்களை தான் அவங்க முக்கிய செஞ்சாங்க. அந்நிய தெய்வங்களை வழிபடுறது, அந்நிய தெய்வங்களுக்காக கோயில் கட்டுறது, அந்நிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள், பலியிடுவது என்ற கடவுளுக்கு தீயதன கட்டப்பட்ட காரியங்களை தான் அதிகமாக அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கு முதல் வாசகமாக தான் சொல்லுற பாருங்க. இன்றைக்கி நம்ம யோயாக்கின் இவர் அரசராக இருந்த பொழுது செய்த அனைத்து காரியங்களும் ஆண்டவருடைய பார்வையிலே தீயதனப்பட்டதுன்னு முதல் வாசகம் சொல்லுது. இன்னைக்கு இவ்வாறு கடவுளை எதிர்த்து, கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்து தீய வாழ்க்கையிலே வாடுகின்ற ஒரு குலம், ஒரு மனித குலம், ஒரு மனித இனம் எப்படி வாழும்? யாவை இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு செய்யாத அரும் காரியங்களே கிடையாது. ஆனால் அவ எல்லாத்தையும் இந்த மக்கள் மறந்து என்ன பண்ணாங்க? அந்நிய தெய்வத்தினுடைய பின்னாடி போனாங்க. கடவுள் என்ன பண்ணாரு? நான் உனக்கு இவ்வளவு செய்கிறேன், நீ நன்றி இல்லாமல் என்ன பண்ணுற? நீ இன்னொரு தெய்வத்தை நாடி போகிற. நான் உனக்கு தெய்வமாக இருந்து உனக்கு என்ன செய்யணும் அதனால் நான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறேன் உனக்கு நான். ஆனால் நீ என்ன பண்ணுற? உன்னுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை, உன்னுடைய மனசை என்கிட்ட வைக்காம இன்னொரு சாமிகிட்ட போய் என்ன பண்ணுற? பாகால்கிட்ட போய் பாகால் காலை விடுற. அந்நிய தெய்வத்துக்கு என்ன பண்ணுற? நீ கோயில் கட்டுற, அங்கே பூஜை புனஸ்காரங்களாம் செய்கிற. அதனால் அப்போ நான் உன்னை பாதுகாக்கணும், தேவையில்லை என்று கடவுள் இஸ்ரேல் மக்களிடத்திலிருந்த தன்னுடைய பாதுகாப்பினை விலக்கிக் கொள்கிறார். நான் அவனை பாதுகாக்கணும், நீ என் பிள்ளையா தான் அவனை பாதுகாக்கலாம், நான் சொல்கிறத கேட்ட நான் அவனை பாதுகாக்கலாம், இதை கேட்கறதே இல்லையே. நான் அவனை பாதுகாக்கணும், உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு நான் நல்லது செய்யணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். மோசே காலத்தில் பெலிஸ்தீனர் படையெடுத்து வருவாங்க. மோசேனுடைய கரம் கடவுளை நோக்கி நீட்டி இருக்கும் பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் ஜெயிப்பாங்க. எப்போ கடவுள் நோக்கி ஜெபிக்கிறையோ வெற்றி வந்து சேரும். தாவீது சின்ன பையன், கோலியாத் ராட்சசன். அவன் ஒரே ஒரு கவன் கல்லை கொண்டு அந்த கோலியாத்தை, அதாவது சவுல் ராஜா மிரடுறான் கோலியாத்தை பார்த்து. அரக்கமாக வந்து நிற்கிறாங்க. சவுல் ராஜா அவருடைய படைகளாம் மிரண்டு நிற்குது. எப்படி கோலியாத்தை ஜெயிக்கிறது? ஆனால் தாவீது சொல்கிறாரு பாருங்க, நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன். தாவீது போகிற சின்ன பையன், சிறுவன் தாவீது போகிறான். ஆடு மேய்க்கிற சிறுவன் தாவீது. அந்த கோலியாத்தை சிரிக்கிறான். நான் இவ்வளோ படைகளோடு வரேன், நீ என்ன ஒத்தையால துரும்பு மாதிரி வரேன்னு கேட்குறான். அதுக்கு தாவீதுடைய வார்த்தை, கோலியாத், நீ உன் படைகள்லாம் கூட்டிட்டு வா, நான் ஏன் கூட என்னுடைய ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லுவார். ஒரே ஒரு கவன்கல் தான், பறவைகளை அடிக்கிற ஓட்ட கவன்கல் வச்சு நெத்திலே ஒரே அடி டமாலு கோழி அது கீழே விழுவான். அவனுடைய வாளை உருவி தலையை வெட்டி பெலிஸ்திய படை ஓடும். கோலியாத்துடைய படைகள் நாலும் தெரிச்சு ஓடும். எப்படி தாவீது ஜெயித்தார்? ஆண்டவருடைய கரம் தாவீது கூட இருந்துச்சு. எவன் ஒருவன் ஆண்டவரை அண்டி வாழுகிறானோ அவனுக்கு தான் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். யோயாக்கீம் அப்படி வாழலையே. கடவுள் பார்த்தாரு, ஓஹோ
அப்போது நீ என்னை எப்போ நீ மதிக்கலையோ என்னுடைய பாதுகாப்பு உனக்கு கிடையாது. அவர் விலகி போயிடுறாரு. அவர் வர ஒன்றும் செய்யலை. உன்னை அவர் அடிக்கலை, கண்டிக்கலை, உன்னை ஒன்றுமே செய்யலை. என் பாதுகாப்பு உனக்கு கிடையாது, அவ்வளோதான். அவர் விலகி போயிடுறாரு. நான் ஒதுங்கிக்கிறேன், போயிடுறாரு. கிமு 589 வாக்கு, கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு தொடக்க முன்பு என்ன பண்ணுறான், பாபிலோன் அரசன் நபுக்கத்நேசர் படையெடுத்து வரான். படையெடுத்து வந்து என்ன பண்ணுறான், அந்த இன்னும் சொல்லப்போனால் எருசலேம் ஆலயத்தை சூறையாடுறான் பாருங்க. கிமு 586 படையெடுத்து வந்து எருசலேம் சாலமன் ராஜா கொண்டு வந்த பொன் பாத்திரம் மொத்தத்தையும் சொத்துக்களை மொத்தத்தையும் சூறையாடிட்டு போகிறான். அந்த ஆலயத்தை நிர்மூலமாக்குறான். சாலமன் ராஜா பார்த்து 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 கட்டின ஆண்டவருக்கான கோயில் எருசலேம் தேவாலயம் அனைத்தையும் தரமட்டமாக்கி அந்த ஊரில் பாருங்கள், ஏழை தான் சோத்துக்கு வயலாமல் எவங்கிறானா அவனை மட்டும் அந்த நாட்டில் விட்டு போகிறான் அந்த நபுக்கத்நேசர் ராஜா. மற்ற எல்லாரும் நான் மட்டும் அடிமையாக பிடிச்சிட்டு போகிறான். ஒருத்தவனும் அங்கே இல்லை. ராஜா அவன் மொத்த பேரும் தூக்கு, அடிமையா பாபிலோனுக்கு வா. ஏன் நீ ஆண்டவரை அவமதித்தாய், அவர் வார்த்தையை கேட்கலை. அப்போது உனக்கு எப்படி ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும்? ஆனால் என்ன பண்ணுவாங்க, இப்போயும் சொல்லுவாங்க இல்லையா, நான் உங்களுக்கு கடவுளை நான் உங்களுக்கு என்ன செய்யலை, நான் எல்லாம் பண்ணேன், தினமும் கோயிலுக்கு வந்து தினமும் அது பண்ண இது பண்ணேன். ஏசப்பாவுடைய பதில், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே கூவரவெல்லாம் விண்ணகத்தில் நுழைய முடியாது. மாறாக கடவுளுடைய வார்த்தையை எவன் கடைபிடித்து வாழுகிறானோ அவனே என்ன பண்ணுவான், கடவுளுடைய ஆசிரியர் பெறுவான். நீ என்ன பண்ணுற, உன் சுயநலத்துக்காக என்ன பண்ணுற, ஆண்டவரே அவனை கத்தி என்ன பண்ணுற, ஜபிக்கிற, அது புண்ணியம் கிடையாது. கடவுள் சொல்லுகின்ற வார்த்தையை நீ கேட்டு நடக்கிறியா, அதான் முக்கியம். அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறியா, நீ கீழ்ப்படியலைன்னா நீ என்ன கத்தி என்ன புண்ணியம், ஒன்றும் கிடையாது. அதுதான் நீங்கள் சொல்ல பாருங்க, நற்செய்தியில் பாருங்க பார்ப்போம். என்னை நோக்கி ஆண்டவரை ஆண்டவரை கூறவங்கெல்லாம் விண்ணகத்தில் நுழைய முடியும். மாறாக என் தந்தையின் திருவுளப்படி யார் செயல்படுகிறாரோ அவரே என்னுடைய பிள்ளைன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் உங்கள் பேரால் இரவாக்கு உரைக்கலையா, உங்கள் பேரால் பேய ஓட்டலையா, உங்கள் பேரால் எல்லாம் செய்யலையா, எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்கள் பேரால் தேர் தூக்கலையா, உங்களுக்கு பூசை ஒப்பு கொடுக்கலையா, என்ன சொல்லலாம். அது எனக்கு அவசியம் கிடையாது. என் வார்த்தை நடந்தியா நீ, அது நமக்கு முக்கியம். அப்படி நீ தந்தையின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் உன்னுடைய குலம், உன்னுடைய இல்லம், உன்னுடைய வீடு அழியாது. உன்னுடைய வீட்டை அழிக்க ஆண்டவர் விட மாட்டார். யோயாக்கீம் ஆண்டவரை எதிர்த்து வாழ்ந்தான், அவனுடைய குலமே அழிந்தது. அவனுக்கு இல்லைங்க, அவனுடைய வீடு கிடையாது, எருசலேம்ங்கிற வீடு கிடையாது. மொத்தம் கடலை அழிச்சிட்டார் நபுக்கத்நேசர் வழியாக. அப்போ பாருங்க, அப்போ எவன் ஒருவன் கடவுளுடைய பேச்சை கேட்டு வாழ்கிறானோ அவன் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுறான், அவன் பாறை மேல் தன் வீட்டை கட்டிடுங்க வைப்பான். வெள்ளம் வரும், ஆனால் உன் வீடு எங்கே இருக்குது, பாறை மேல் இருக்குது. திருப்பாடை படிச்சு பாருங்க, என் கற்பாறையும் அரணும் அவரேன்னு பைபிள் வரும் பாருங்க. கற்பாறை அந்த ஆண்டவர் மேல் அவருடைய வார்த்தையின் மேல் அவருடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிஞ்சுன்னா ஆண்டவருங்கிற இந்த பாறை வீட்டை கட்டுனீங்கன்னா உன் வீடு நிலச்சி நிற்கும். நான் யோயாக்கும் அப்படி கட்டலையே, அப்படி அவன் கட்டலையே. ஆண்ட வார்த்தை தூக்கி போட்டானே, பாகால் பின்னாடி போனானே. அப்போ எப்படி நான் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி திருப்பாடலில் பார்க்குறோம், இன்றைக்கி ஆத்மா ஜெபம், இன்றைக்கி செய்ய தப்பெல்லாம் செஞ்சுடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள்கிட்ட என்ன பண்ணுறோம், ஆண்டவரே காப்பாற்றுங்க. அந்த அப்படி வேணுங்கிற திருப்பாடல் 79 பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே உமது பெயரின் மாட்சியை பொருட்டு எங்களை விடுவித்தரலும் ஆண்டவர். அடிமையாக கிடக்கிறோமே நாங்களாம் அடிமையாக கிடக்கிறோமே. கடவுளே வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்துக்குள்ளே புகுந்துட்டாங்களே, நாங்களாம் உங்கள் உரிமை சொத்து ஆண்டவரே, என்ன தூக்கி போய் பாபிலோனில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எங்களை காப்பாற்றுங்க. கண் கட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு கூடவே சொன்னார், அப்போ புத்தி வரல, அப்போ ஆண்டவருடைய கீழ்ப்படினுன்னு தெரியல. ஆனால் தப்பு அனுபவிச்சு கஷ்டப்படும் பொழுது அப்போ தான் புத்தி வருது. ஆண்டவரே நீ திருப்பணம் தானே பாருங்க பார்ப்பங்க,
ஊழியனுடைய சடலங்கள் வானத்து பறவைகளுக்கு உணவாக கிடக்குது. பார்த்தீங்கன்னா, அது எங்கள் பணத்துக்கு கூட ஆள் இல்லை, எல்லாம் அடிமையாக போயிட்டாங்க இல்லையா? உங்களுடைய ஊழியர்கள், உங்கள் பிள்ளைகளோட பிணங்கள் கூட அங்கே பாருங்கள், பறவைகள்லாம் தின்ட்டு போகுது. அப்போ எந்த அளவுக்கு கடவுள் அவளை அனாதை ஆகிட்டா இருப்பாருங்க. ஏன்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது. எவன் ஒருவன் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறானோ அவன் வீடு எப்படி இருக்கு பாருங்க பார்ப்போம். மணல் மீது கட்டி வீட்டுக்கு ஒப்பாவான். மண் மேலே கட்டிருக்கிற நீ, வெள்ளம் வந்து அப்படி மண் கரைஞ்சி அப்படியே ஓடும், வீடு சுக்குள்ள நொறுங்கி போயிடும். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாம் நம்முடைய ஆன்மா என்கின்ற இந்த வீட்டை, நம்முடைய வாழ்க்கை என்கின்ற இந்த வீட்டை நாம் ஆண்டவர் என்கின்ற பாறை மேலே கட்டியிருக்கிறோமா, இல்லை நாம் மண்ணு வீடாக கட்டி வச்சுருக்கோமா? சிந்திச்சு பார்க்கணும். நாம் வாழ்ந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்காமல் மற்ற எல்லா காரியங்களும் சூப்பராக செய்வோம், மற்ற எல்லா காரியங்களும் ரொம்ப அழகாக செய்வோம். பூசைக்கு போவோம் இல்லையா, தேர் திருவிழாவுக்கு போவோம், போய் மாதாவுக்கு மாலை போடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை தூக்கி அப்படியே கோதரில் போட்டுருவோம். அதுக்கு அற்புதமான ஒரு பைபிள் பகுதி வருகிறது, அதை படித்து நம்ம நிறைவு செய்யலாம். நாம் அந்த பகுதி எசையா 58வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே. எக்காலம் முழங்க சொல்லு. எசையாவுக்கு சொல்கிற ஆண்டு சொல்கிற, எசையா சொல்லு என்னன்னு, என் மக்களுக்கு அவர்களுடைய வன் செயல்களையும் யாக்கோபின் குலத்தாருக்கு அவர்களுடைய பாவத்தையும் எடுத்து சொல்லு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்கள் போலவும் என்னமோ நல்லதே செய்கிற மாதிரியும் பாருங்க பார்ப்போம், என் கட்டளையை தவறாமல் கடைபிடிப்பவர் போலவும் நாள்தோறும் என்னை தேடுகிறார்கள். என்னமோ அவங்க ரொம்ப யோக்கியமான காரியம் செய்கிற மாதிரியும், என் வார்த்தையை அப்படியே கடைபிடிக்கிற மாதிரியும் என்னென்ன பண்ணுறாங்க, நாள்தோறும் என்ன தேடுறாங்க. எதுக்கு என்ன தேடுற நீ? என் வார்த்தை தூக்கி போட்டியே நீ. பாருங்க பார்ப்போம், நாங்கள் ஒன்றா நோன்பு இருக்க நீர் எங்களை நோக்காதது ஏன்? கடவுள்கிட்ட கேள்வி கேட்குறோம் நம்ம. ஆண்டவரே, தினமும் பூஜைக்கு போனேன்னு, தினமும் ஒன்று வாங்கினேனே, தினமும் நான் இப்போ ப்ரேயருக்கு மீட்டிங்கெலாம் போனேனே, நம்ம சொல்கிறோம் நம்ம. பாருங்க பார்ப்போம், நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீங்கள் ஏன் எங்களை கவனிக்கலை என்று நாம் என்ன கடவுளோட பதில் பாருங்க. எப்பா, நீ நோன்பு இருந்த, பூஜைக்கு போன, தேர் திருவிழாவுக்கு போன, கூட்டத்துக்கு போன, யாருக்காக போன, எதுக்கு போனாங்க பாருங்க பார்ப்போம். நீங்கள் நோன்பு இருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே தேடுகிறீர்கள். உன் சுயநலத்துக்காக தான் நீ கோயிலுக்கு போகிற. நீ கோயிலுக்கு போகிறன்னு போய் காட்டிக்கிற, அவ்வளோதான். உண்மையாக அன்போடு போயிருக்கியா? நீ போயிருக்கிறியா? கிடையாது. இன்னும் இந்த பதில் பாசிச்சு பாருங்கள். எசையா 58வது அதிகாரம். சகோதரர்களே, நாம் வெளிவேடம் கொண்டவர்களாய் ஆண்டவர் நோக்கி ஆண்டவரை கூவினால் கடவுள் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். நாம் பாறை மேலே கட்டின வீட்டுக்கு ஒப்பான இருக்க மாட்டோம். மாறாக எவன் ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ்கிறானோ அவனே பாறை மேல் கட்டிய வீட்டுக்கு ஒப்பாவ. அவனை யாரும் அசைக்க முடியாது. என்ன மழை வரட்டும், வெள்ளம் வரட்டும், புயல் வரட்டும், அசைக்க முடியும். ஏன்னா அவனோட வீடு கல் மேலே கட்டப்பட்ட கோட்டை. அது எப்படி அசைக்க முடியும்? பூகம்பம் வரட்டும், அசைக்க முடியாது. மழை வெள்ளம் வரட்டும், அசைக்க முடியாது. ஆனால் நீ மண் மேலே கட்டினு வச்சுக்கோமே, கரைஞ்சி மண்ணாக போயிடும். சகோதரர்களே, ஆண்டவரம் ஜெயிப்போம். நாம் ஆண்டவரே, யோயாக்கி மன்னர்களைப் போல இல்லையா, நாங்கள் உண்மை விடுத்து வெளியே எங்குமே போகாமல் உங்களுடைய திருவடியை நோக்கி எங்கள் பயணம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். நாம் அப்படி வேண்டி ஆண்டவருக்கு உரிய காரியங்களை நம் உள்ளத்தில் இருத்து நாம் செய்தோம் என்றால் ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் நிரந்தரமாக இருக்கணும். சகோதரர்களே, நாம் கல்லில் கட்டிய வீட்டுக்கு ஒப்பாக இருக்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்போம். நிச்சயம் கடவுள் நம்மை என்றைக்கும் கைவிட மாட்டார். நல்ல நாளை சந்திப்போம்.